அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 139 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஆஸ்கார் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ரோராங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ ஆஸ்கார் வந்து தைரியத்தை வர வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நின்று சொல்கிறான், இந்த மாதிரி நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவனை பார்த்த உடனே ரோராங் ஓடி வராங்க. 5 வருஷம் ஆச்சு இல்லையா, ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. மற்றவங்களாம் பார்க்குறாங்க, இவங்களை இப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தங்சான் என்ன சொல்கிறான், உங்ககிட்ட நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அதாவது இது வந்து சீபா வேம்பர் ட்ரைபுக்கு மட்டும்தான், எனக்கு வந்து கிங்டமை இன்வால்வ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்ணுறான், அவங்கள சுற்றி ஒரு டொமைனை போடுறான். அந்த ப்ளூ சில்வர் டொமைன் இருக்கு இல்லையா, அதை போடுறான். ஏன்னா இந்த டொமைனுமே இவர் இப்போ தான் பார்க்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு. உடனே மனுஷன் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு முறை நான் உன்னை மீட் பண்ணும்போதும் எனக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க, இந்த முறையும் அப்படி தான் அப்படிங்கிறாரு. இப்போ இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்களா, அதே மாதிரி ஆஸ்காரும் ரோராங்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்கார் என்ன சொல்கிறான், 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதை விட இப்போ நீ அழகாயிட்ட அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறா, நீயுமே வந்து ரொம்ப மெச்சூர் ஆகிட்ட, இப்போ உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு வந்து சேஃபாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறா. ஆஸ்கார் என்ன சொல்கிறான், இந்த 5 வருஷம் நான் படாத பாடுபட்டுட்டேன். ஒவ்வொரு முறையும் உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்போல்லாம் எனக்கு கஷ்டம் வருதோ உன்னோட முகத்தை நினைக்கும் பொழுது எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்துடும். இந்த முறை கண்டிப்பாக எப்படியாவது உங்கள் அப்பா கிட்ட நான் வந்து சம்மதம் அப்படிங்கிறத வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, மற்றவங்களாம் எங்கே போனாங்க அப்படிங்கிறது இப்போ தான்ப்பா கேள்வி கேட்குறான். அவன் இவ்வளோ நேரம் கண்டுக்கல. அதான் அந்த பொண்ணு சொல்கிறா, போ நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களா, கிண்டல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தங்சான் அவனுடைய பிளானை வந்து நிங் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் போல தெரியுது. அந்த மனுஷன் என்ன சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து உனக்கான உதவிகளை கண்டிப்பாக செய்யறேன் அப்படிங்கிறார். ஸோ உனக்கு எப்போல்லாம் உதவி வேணுமோ நீ வந்து ரோராங் கிட்ட சொல்லி அனுப்பு, நான் வந்து உனக்கான சப்ளைஸை கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே சீக்ரெட்டாக பண்ணுவோம், இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறாரு. இப்போ ஆஸ்காரும் ரோராங்கும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேருமே கையை பிடிச்சிட்டு நடந்து வராங்க. ஃபேட்டியெல்லாம் அதை பார்த்துட்டு அப்படியே வாயை புழக்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, அட முட்டா பயலே, எதுக்காக நீ பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போனேன், என்னதான் கிளானில் ரூல்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் கூட என் பொண்ணுக்காக அந்த ரூல்ஸை நான் மாற்ற மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இவருக்குமே வந்து சம்மதம் தான் போல தெரியுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவள் வந்து என்னுடைய ஒரே பொண்ணு சரியா அப்படிங்கிறாரு. இப்போ இவனும் என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் வந்து நல்லாவே பார்த்துக்கிறேன், என் உயிரை கொடுத்தாவது அவளை நான் காப்பாற்றுறேன், இப்போது அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஃபேட்டிமே என்ன சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் ஏதாச்சும் ஏடா கூட பண்ணால் நான் இருக்கேன்ல, அவனை வறுத்து எடுத்துடுறேன் அப்படிங்கிறான். இப்போ அந்த போன் தோலோ இருக்கார் இல்லையா, அவர் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, இவ வந்து எங்கள் கிளானுடைய பிரின்சஸ், ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இவளை நீ பத்திரமா பார்த்துக்கணும். நீ என்ன சொன்ன, இவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குன்னு சொன்னல, இந்த 5 வருஷத்தில் நீ என்ன இம்ப்ரூவ் ஆகியிருக்க எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொண்ணு கொஞ்சம் பயந்த மாதிரி பார்க்குறா. இவனா சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தங்சான் கிட்ட போயிட்டு ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் அப்படிங்கிறத கேட்குறான். அவனுமே பிளட்டை கொடுக்குறான். இவன் என்ன பண்ணுறான், அந்த குளோனிங் சாசேஜ் அப்படிங்கிறத செய்யும்பொழுது இவனோட பிளட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. டேய், என்னடா உன்னோட பிளட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். இந்த பேர் அதெல்லாம் விடு, நீ சீக்கிரம் உன்னோட ஸ்கில்லை காட்டுன்னு சொல்லிட்டு தங்சான் சொல்கிறான். இப்போ இவன் என்ன சொல்கிறான், எனக்கு ஒரு ஆப்போனன்ட் வேணுமே, டே ஃபேட்டி நம்ம சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆகுது, நீ வா நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு கேட்குறான். ஃபேட்டி பார்க்குறான், டேய் நிஜமா என்னையா கூப்பிடுற அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஆஸ்கார் வந்து ஃபுட் பிரான்ச்சை சேர்ந்தவன், சண்டை போட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இவனா சொல்கிறான், இங்கே பாரு உங்ககிட்ட நான் வந்து சாதாரணமாலாம் சண்டை போட மாட்டேன், ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். ஆஸ்காருமே என்ன சொல்கிறான்னா, அதுதான் எனக்கும் தேவை, நீ வா நம்ம சண்டையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்கார் சண்டை போகிற விதத்திலே வந்து தங்சானுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் வந்து 5 வருஷத்தில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியல, அவனுடைய ஃபிசிக்கல் எபிலிட்டியே வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறான், அந்த குளோனிங் சாசேஜை சாப்பிட்டுட்டு தங்சானுடைய ப்ளூ சில்வர் பிளான்ட்டை பயன்படுத்துகிறான். ஃபேட்டி பார்க்குறான், என்னடா இவன் தங்சானுடைய எபிலிட்டிலாம் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அட்டாக் பண்ணுறான். அவனுமே பார்த்தீங்கன்னா பின்வாங்குற மாதிரிலாம் தெரியல, ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு தான் அட்டாக் பண்ணுறான். ஆனால் இந்த பயப்புள்ள அந்த ப்ளூ சில்வர் கேஜ் இருக்கும்ல, அதை போட்டு ஜாலியாக உள்ளுக்குள்ளே உட்காந்து கால் ஆட்டிக்கிட்டு இருப்பானா. இவனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. இப்போ ஃபேட்டி என்ன பண்ணுறான்னா, அவன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆர்ம் போன் இருக்குது, அந்த போனை பயன்படுத்தி பர்ஸ்டிங் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை பண்ணுறான். ஆனால் இவன் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ்கார் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டான். வந்தவன் ஒன்று அங்கேருந்து ஓடி இருக்கணும் இல்லை அடிச்சிருக்கணும். பயப்புள்ள திமிர பார்த்தீங்களா, அந்த ஃபயரில் சாசேஜை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு எவ்வளோ கோவம் வரும், பின்னாடியே துரத்துக்கிட்டு போகிறான். அவன்கிட்ட ஃப்ளையிங் மஷ்ரூம் சாசேஜ் இருக்கிறதுனால ஈஸியாகவே பறந்து போய்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனால் எவ்வளோ நேரம் பறக்க முடியும், இப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த சாசேஜோட பவர் வந்து காலியாக போகுது. இவன் கரெக்டாக பிடிக்கலான்னு போகும்போது பார்த்தா அது க்ளோன். இவ்வளோ நேரம் இவன் க்ளோனை துரத்திக்கிட்டு இருந்திருக்கான்.
ஸோ அவனுடைய ஒரிஜினல் பாடி என்ன பண்ணுது, அந்த ப்ளூ சில்வர் ஸ்பியர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பியரை எடுத்து அட்டாக் பண்ணுதுங்க. இப்போ 2 அட்டாக்கை மோதும் பொழுது அந்த இடத்துல பயங்கரமான ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. உள்ளுக்குள்ளே ஃப்ராண்டர் தூங்கிட்டு இருக்காரு. அவரா சத்தத்துக்கு ஏஞ்சிக்கிறாரு, டேய் நடுராத்திரியில் யாரா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான் மனுஷன். இப்போ இந்த அடியில் ஃபேட்டி கீழே விழுந்துட்டாங்க. ஆனாலும் ஆஸ்கார் வந்து அடிக்கிறத நிறுத்தலை. அடுத்து ஹவுத்தின் ஹேமரை வெளியில் எடுக்கிறான். ஆனால் எடுத்த உடனே அதோட வெயிட் தாங்க முடியாமல் புஷ்ஷுன்னு கீழே விழுந்துருவானா. அடே தங்சான், என்னடா இந்த ஹேமர் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். அது டன் கணக்கில் இருக்கும். இவன் ஃபேட்டி, டேய் என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, ஆல்மோஸ்ட் நான் செத்தே போயிட்டேன்டா, 5 வருஷம் என்னத்தரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டி கேட்குறான். இப்போ ஆஸ்காருக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துடுது. ஏன்னா நிறைய சோல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டான் போல தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டான். இப்போ நீங்கள் என்ன கேட்குறாருன்னா, உன்னோட சோல் போன் சோல் ரிங் ரெண்டுமே வந்து ஒரே பீஸ்லேருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. தங்சான் வந்து ஒரு கிளான் ஆரம்பிக்கிறான் சரியா, ஆனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நீ வந்து சீபா வேம்பர் ட்ரைபில் சேர்ந்துரு. ஸோ நீ வந்து என்னோட ட்ரைபில் ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த தடையும் இருக்காது அப்படிங்கிறாரு. ஆனால் ஆஸ்கார் யோசிச்சுட்டே இருக்கான். அந்த சமயத்தில் இவ கேட்குறா, ஏன்ப்பா இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஆஸ்கார் மாதிரி டேலண்ட் வந்து நம்ம ட்ரைபுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறார். தங்சானுமே என்ன சொல்கிறான்னா, ஆஸ்கார் இங்கே பாரு, இதுக்காக தான் நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்க, ஏன் நின்றுட்டுருக்க, ஒத்துக்கோ அப்படிங்கிறான். ஆனால் ஆஸ்கார் என்ன சொல்கிறான், என்னை மன்னிச்சுக்கோங்க, அந்த ப்ராமிஸ் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ரோராங் வந்து எனக்கு பிடிக்கும் தான், நான் அவளை லவ் பண்ணுறேன் ஆமாம், ஆனால் தங்சான் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் ஒரு ட்ரைப் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். அப்படி ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்னாலேயே மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோராங் விட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்குறாரு. நான் விட மாட்டேன், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களை நான் கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ரோராங்க என்ன சொல்கிறான்னா, ஆமாப்பா நாங்கள் 7 பேருமே வந்து ஒன்றா தான் இருந்தோம், இனிமேலும் ஒன்றா தான் இருப்போம். ஸோ தங்சானுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அப்படிங்கிறா. இந்த மனுஷன் பார்க்குறாரு, நீ சொன்ன பதில் வந்து ட்ரிக்கியான ஒரு பதிலாக இருந்தாலும் இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. இவன் வந்து என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இன்னும் எதுக்கு என்ன சீஃப்னு கூப்பிட்ற அப்படிங்கிறாரு மனுஷன். இவனுக்கு ஒன்றும் புரியல, திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஃப்ராண்டர் மேலேருந்து கத்துறாரு, டேய் மாமனார்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இவனுமே ஃபாதர் இன்லான்னு சொல்லிட்டு கூப்பிடலான்னு போகிறான். ஆனால் மனுஷன் தடுக்கிறாரு. இங்கே பாரு, இப்போதைக்கு நீ வந்து தங்சான் கூப்பிட்ற மாதிரி அங்கிள்னு கூப்பிடு அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடுச்சுங்க. அடுத்தது கிளானுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாரை பார்க்க போகிறான் பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டன் இருக்கார்ல அவரை பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே அவருக்குமே முதல்ல இவனை அடையாளம் தெரியல. அதுக்கப்புறமா இவனோட இந்த மார்ஷல் சோலை காட்டின உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தான் தங்சான்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்டையுமே இவன் வந்து நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பான் போல தெரியுது. மார்ஷல் சோலால் பற்றிலாம் சொன்ன உடனே மனுஷனுக்கு சரியான கோவம். அந்த மார்ஷல் சோலால் இருக்குதுடா ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ தங்சான் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா இங்கேருந்து தான் அந்த தாங்மன் கிளான் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்க போகுது. ஸோ இவர்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி நான் ஒரு கிளான் ஆரம்பிக்கலான் இருக்கேன், அதுக்கு பேர் வந்து தாங்மன் கிளான், நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் நாளைக்கே ஹவுத்தியன் ட்ரைப் வெளியில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்போது தாங்மன் கிளான் வந்து அதில் ஜாயின் ஆகிடுமா, அப்படி ஜாயின் ஆகிடும் அப்படின்னா நான் வந்து வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற கிளான், எக்காரணம் கொண்டும் 2 கிளானும் ஜாயின் ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே மனுஷன் யோசிக்கவே இல்லைங்க, ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, கிளானுக்கான ஒரு லொக்கேஷன். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்தையே எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. இதுக்கு மேலே தாங்மன் கிளான் எப்படி வளருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.